அக்பர் பீர்பாலை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால் இப்போது நான் ஒரு சொல்ல போகிற இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப ரேரஸ்ட் ஒரு விஷயம், அக்பர் அண்ட் பீர்பால். ஓகே, இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம்ஸ் டு விஎன்ஸ் குட்டி ஸ்டோரி சீசன் 2. இப்போது அக்பர் அண்ட் பீர்பாலை பற்றி இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அக்பர் வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக அதுக்கேற்றாப்புல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அரசராக இருந்தார். பீர்பால் வந்து ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி, ஓகே, நம்ம அக்பர் வந்து இந்த மாதிரி கரெக்டாக எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு, ஒருவேளை நம்ம தப்பு பண்ணால் நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் நினச்சிக்கிட்டே இருக்காரு. அதனால் ஒரு நாள் வந்து பீர்பால் வந்து அக்பர்கிட்டே டேரெக்டாக போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் அக்பர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அரசரே, நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, ஒருவேளை நான் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் வந்து அக்பர்கிட்ட போய் கேட்குறாரு. அதுக்கு அக்பர் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதுக்கேற்றாப்புல தான் பனிஷ்மெண்ட், உனக்கு மட்டும் அதுக்கு என்ன நிபந்தனை இருக்கா, அதெல்லாம் கிடையாது, நீ என்ன தப்பு பண்ணுறியோ அதுக்கேற்றாப்புல தான் உனக்கு பனிஷ்மெண்ட். அரசரே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே, பட் ஆனால் நான் ஒரு தப்பு சின்னதாக ஒரு தப்பு பண்ணேன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து நான் ஒரு ஆளை சூஸ் பண்ணுறேன், அவரை வச்சு தான் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பீர்பால் வந்து அக்பர்கிட்ட சொல்கிறாரு. அக்பர் ஒரு யோசிச்சு பார்த்துட்டு, இந்த ஆள் அதிகமாக ட்ராமா போடுற ஆள், நம்ம சரின்னு சொல்லுவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிற ஆளை வச்சே நம்ம வந்து என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம், நம்ம உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ யாரை வச்சு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அக்பரும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே அவருக்கு தெரியாமையே அக்பரோட காலை வந்து பீர்பால் மிதிச்சிடுறாரு. மிதித்தோடனே அந்த சபையில் இருக்கிற மக்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து, அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து, இந்த பீர்பால் தப்பு பண்ணிட்டாரு, இதை வந்து நம்ம தட்டி கேட்டே ஆகணும், இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், இது தப்பு தான், அரசருடைய காலை மிதித்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே வந்து இவன் ஏதோ ட்ராமா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான்னு அரசர் மைண்டுக்குள்ளே ஓடினாலும், அக்பர் மைண்டுக்குள்ளே ஓடினாலும், உடனே பீர்பால் கிட்ட போய் நீ பண்ணது தப்பு தான், உனக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னா, நான் நேற்றே உங்ககிட்ட வந்து ஒரு நிபந்தனை கேட்டிருந்தேன், அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பீர்பால் சொல்கிறாரு. சரி, அக்பர் எனக்கு யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே, நீ ஏன் சூஸ் பண்ணு, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், யாரை வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிறத நீ ஏன் சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அக்பரும் சொல்லிட்டார். பீர்பால் என்ன பண்ணிட்டாருன்னா, அரசவையில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு, ஊருக்குள்ளே போய் நல்லா தேடுங்க, இருக்கிறதுல யார் அதிகமாக அந்த கஞ்சத்தனமான உள்ள ஒரு கஞ்சனோ அவனை பிடிச்சி இழுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பீர்பால் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கிளம்பி ஊருக்குள்ளே போய் தேடுறாங்க. ஒரே ஒரு கஞ்சன் மட்டும் இருக்கான், கண்ணில் பட்டான், அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து அரசவையில் நிற்க வச்சிட்டாங்க. அக்பர் முன்னாடி பீர்பால் முன்னாடி நிற்க வச்சிட்டாங்க. இப்போ அக்பர் கேட்குறாரு, நீ கேட்ட ஆளை கொண்டு வந்தாச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் வந்து கேட்குறாரு பீர்பால் கிட்ட. பீர்பால் உடனே என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தை வந்து நடந்த விஷயத்த வந்து அவங்க கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் தெரியாமல் என்னுடைய மன்னனுடைய காலை வந்து நான் மிதிச்சிட்டேன், இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான், இதுக்கு நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கஞ்சனை பார்த்து இந்த பீர்பால் வந்து கேட்குறாரு. கேட்டோடனே அந்த கஞ்சன் வந்து அப்படிலாம் யோசிச்சுட்டு ஒரு 10 ரூபா அபராதம் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கஞ்சன் வந்து அந்த மன்னன்கிட்ட சொல்கிறான். சொன்னோடனே ஆகட்டும் அப்படின்னு மன்னர் சொன்னோடனே பீர்பாலும் ஒரு 10 ரூபாயை கொடுத்து அரசாங்கத்திட்ட கொடுத்து, ஓகே, என்னுடைய தவறு தான், இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படி கிளம்புறாரு. பீர்பால் போயிடுறாரு. அக்பர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவனா வந்தான், நேற்று ஏதோ சொன்னான், இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணான், இப்படி அவனா ஒரு ஆளை சூஸ் பண்ணணுன்னா இப்போ அவனே 10 ரூபாயும் கட்டுறான், இதுக்குள்ளே என்ன விஷயம், இதுக்கு என்ன தான் சொல்ல வரான் அப்படிங்கிறது அக்பரோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் அரசவை கூடினோடனே மொதல் வேலையாக பீர்பாலை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு முந்தா நேற்று நடந்ததை விஷயத்தை வந்து இப்படிலாம் நடந்துச்சு, இதனால நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பீர்பால் சொல்கிறாரு, உலகத்திலேயே இருக்கிறதுலே கஞ்சன் என்ன பண்ணுவான்னா, அவனும் செலவு பண்ண மாட்டான், அடுத்தவங்களையும் செலவு பண்ண விட மாட்டான், இந்தந்த இடத்துல இந்தந்த விஷயத்தில் இவ்வளோ செலவு பண்ணணும், இதுக்கு இந்த தண்டனை, இதுக்கு இவ்வளோ அபராதம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கஞ்சனால் நிர்ணயிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் ஒரு கஞ்சனாக பார்த்து நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் பண்ண சொன்னேன். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துலையுமே கஞ்சனாக இருக்கிறது தவறு தான், இருக்கவும் முடியாது, கஷ்டம்தான். பட் அப்படி ஒரு கஞ்சனாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா
அவனால் எல்லா இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையுமே அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ எந்தெந்த விஷயத்தில் எப்படி செலவு பண்ணணுமோ அந்தந்த விஷயத்தில் செலவு பண்ணிவிட்டு நம்மளோட குரூஷியலான ஒரு மைண்டை வந்து எந்தெந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். செலவு பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக செலவு பண்ணணும். அதுக்குன்னு கரெக்டாக இல்லாமல் இருந்தோம்னா நம்மளோட மைண்ட் குரூஷியல் ஆகிடும், நம்மளோட லைஃப்பை ஒழுங்காகவே வாழவே முடியாது. இதுதான் வந்து பீர்பால் சொன்ன ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டோரி வந்து சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதே சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். Hi, hello friends, this is Vignesh VN. Welcome to VN's 50 Story Season 2.